அவளுக்கு எல்லாரும் பொறாமைப்படும் ஒரு திறமை இருந்தது. மழை பெய்யும் போது அவள் தானாகவே இன்விசிபிள் ஆகிவிடுவாள். அந்த நாள் அவள் பிரசிடென்ட்டை ஏமாற்ற நினைத்தாள். அவள் ஆண்ட்ஸ் பட்டக்ஸ் நெறித்தாள். கேர்ள் நேரடியாக பிரசிடென்ட்டை அறைந்தது. பிரசிடென்ட் அதிர்ச்சியடைந்தார். அவள் பக்கத்தில் நின்று சிரித்துக் கொண்டிருந்தாள். இதுதான் பிரசிடென்ட்டை அவள் முதல் முறையாக சிரமப்படுத்திய தருணம். ஆனால் வெளியே வந்த பிறகு தன்னிடம் இருந்த ஜேட் பெண்டன்ட் காணாமல் போனதை கவனித்தாள். அது தவறுதலாக பிரசிடென்ட்டின் பாக்கெட்டில் விழுந்திருப்பதை உணர்ந்தாள். அவனை படுக்கையறைக்கு பின்தொடர்ந்து சென்று அவன் உடைகள் தேடி பார்த்தாள். அந்த நேரத்தில் பிரசிடென்ட் ஷவர் முடித்து வெளியில் வந்தார். அவள் பயந்து போனாள். பிரசிடென்ட் எந்த உடையும் இல்லாமல் அவளிடம் வந்தார். அவள் கண்களை மூடி வெட்கப்பட்டாள். அப்போதுதான் நினைவுக்கு வந்தது. அவள் தெரியாமல் இருந்தாள். பிறகு மழை பெய்ததும் அவள் அவன் ஆபீஸுக்கு சென்று பிரசிடென்ட்டின் மரத்துக்கு சூடான தண்ணீர் ஊற்றினாள். அவன் கப் எடுக்க முயன்றபோது அவள் கப்பையே பிடித்துக் கொண்டாள். அவன் அதிர்ச்சியடைந்தார். அந்த நேரத்தில் அவளின் அதரிசிய சக்தி கலைந்தது. அவள் மெதுவாக அனைவருக்கும் தெரியும் மாதிரி வெளிப்பட்டாள். பிரசிடென்ட் அவளை பார்த்து முழுமையாக அதிர்ச்சியடைந்தார்.